சொன்னாங்களே, இன்னும் ஃபோனும் பண்ணல, கூப்பிடவும் இல்லை. என்னாச்சுன்னு தெரியல. போறதுக்கு வேற டைம் ஆச்சு. சரி என்னன்னு அப்படியே கேட்டுட்டு போலான்ட்டு தான் வந்தேன். இங்க வந்து பார்த்தா அவங்க நேத்தே போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆமா மலர், அந்த தம்பி வந்ததே சரி அவரை நேற்று கூட்டிட்டு போறேன்னாரு. நானும் அப்படி சரின்ட்டேன். அப்புறம் என்னமோ திடீர்னு போறேங்கிறாங்க. சரி அப்படி நான் என்ன பண்றது, சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு, அவங்களும் கிளம்பியாச்சு. ஐயா போயிட்டு வரட்டு உடுக்கா, என்னமோ போனதுல இருந்து அதையவே நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இந்தாங்க பஜ்ஜி சூடா இருக்குல்ல, எடுத்து சாப்பிடுங்க, சும்மா புலம்பி தள்ளிட்டு. சரி உடுக்கா, அவ எங்க போயிருக்கிறா, அவ புருஷன் வீட்டுக்கு தானே போயிருக்கிறா. போயிட்டு வரட்டு விடுங்க, கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வரட்டு. அங்கேயுமா இங்கேயே வச்சுட்டு முடியுமா? விடுங்க அப்படின்னு போயிட்டு வரட்டும். நீங்க எனக்கு இப்படி இருக்கிறீங்க? அயலோட அம்மாவே எனக்கு என்ன மயிருன்ட்டு அது எங்கேயோ ஊர் சுத்த போயிருச்சு. உள்ள இருக்குதா இல்லைன்னு கூட கண்டுக்கிறதே இல்லை. அது எங்க சுத்திட்டு இருக்குதா? நீங்க என்ன இப்படி என்னமோ பெத்த தாய் மாதிரி எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ண சொல்றீங்களா? நாங்க வீட்டுக்கு வந்ததுனால இருந்து அவ அனிமான்னு கை குழி கால் குழியுமே சுத்திட்டு கிடந்தா. அவதான் எனக்கு மூத்த புள்ள மாதிரி. அப்புறம் என்ன பண்றது, அவங்க ஆத்தாக்காரி இப்படிதான் சின்ன வயசுலயே விட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிடும். நான் தான் அப்படியே வளர்த்திட்டு இருந்தேன். அப்புறம் காசு இருக்கதானே செய்யும். சரி விடுங்க, அதான் ஃபோன் இருக்குதுல்ல, டெய்லி ஃபோன் பண்ணி பேசுங்க. அப்புறம் என்ன வளர்க்க பண்ணி இங்கே தான் மறுபடியும் கூட்டிகிட்டு வரது. ஆமாம் மலர், 7 மாதம் ஆயிடுச்சுன்னா கூட்டிகிட்டு வந்து நம்ம வச்சுக்கலாம். ஏன்னம்மா இப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தை ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவள் வாட்டுக்கு அவள் வாழ்க்கையை பார்த்துட்டு இருப்பா. குழந்தையிலன்ட்டு தான் 4 வருஷம் அதுலேயே போயிடுச்சு. அவளுக்குன்னு ஒன்று இருந்தால் அவள் பாட்டுக்கு பார்த்துட்டு அவள் வாழ்க்கையை புருஷன் குழந்தைன்னு பார்த்துட்டு அவள் வாழ்ந்துக்குவாள்ல. எனக்கு அது ஒன்று தான் கொஞ்சம் வேசனமாக இருந்தது. சரி அதான் கொஞ்ச நாள் பிறக்க தானே போகுது, அப்புறம் என்ன சும்மா அதையே நினச்சிட்டு அடுத்த வேலையை பாருங்க. ஆமாக்கா சரி விடுங்க, வேணா தோட்டத்து பக்கம் போயிட்டு வரலாமா நம்ம? இப்பவா? இப்ப போய் என்ன பண்றது இந்நேரத்துக்கு மேல? இல்ல இங்கேயே உட்காந்துட்டு எதையோ ஒன்று நினைச்சிட்டே இருக்கிறீங்க. சரி அதான் அப்படியே தோட்டத்துக்கு போயிட்டு வரலாமான்னு கேட்குறேன். நாளைக்கு வேணா போலாம் விடு, இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் முடையா தான் இருக்குது. வேணா வேற எங்கேயாச்சும் வேணா போயிட்டு வரலாம். வேற எங்கக்கா போறது? ஆமா ஆத்தங்கர பக்கமா ஏதாவது போயிட்டு ஏதாவது துணி கிணி இருந்து துவைச்சிட்டு வரலான்னு இந்த குளிர்ல எங்க போறக்கு இருக்குது. எங்கேயும் போகவே முடிய மாட்டேங்குது. ஆமா நீல நீ சொல்ற சரிதான். எங்க போய் தண்ணியில வேலை செய்யற மாதிரியா இருக்குது. என்ன இந்த குளிருது, பகல்ல கூட இப்படி குளிருது. ஏக்கா பேசாம ஏதாவது டவுன் பக்கமாச்சு போய் ஏதாவது வீட்டுக்கு ஏதாவது சாமான் வாங்கிட்டு வரலாமா? டவுனுக்கா? இப்பவா? ஏக்கா தோட்டத்துக்குனாலும் வேண்டாங்கிறீங்க, டவுனுக்கு போகலானாலும் டவுனுக்காங்கிறீங்க. அப்ப எங்கதான் போறது? அது என்னமோ தெரியல நீலா, எங்கேயாச்சும் போகலான்னு தோணாலுமே அது என்னமோ எனக்கு போறக்கே மனசே வரமாட்டேங்குது, ஒரு முடையாவே இருக்குது. சரி காத்து குடிங்க, வெளியே வச்சு எங்கேயாச்சும் பார்க்கட்டு உட்காரலாம். இங்கே உட்காந்தாலும் ஏதோ மாதிரி இருக்குது. காஃபி குடிச்சிட்டு வாங்க, இதெல்லாம் கொண்டு போய் நான் உள்ள வச்சுட்டு வரேன். போக முன்னாடியே போய் உட்காரலாம் வாங்க. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தா கூட ஏதோ மாதிரி தான் இருக்குது. என்னப்பா ஜகா, கரும்பலை எடுத்தாச்சா? வாரம்மா வா வா. ஏன் இவ்வளோ நேரம் இன்னைக்கு தோட்டத்துக்கு வரக்கு? அது ஒன்றும் இல்லப்பா ஜகா, இன்னைக்கு மாப்பிள்ளையும் தங்கச்சியும் ஊருக்கு போறாங்களா. சரி அப்புறம் அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் தான் வந்தேன். அதான் கொஞ்சம் நேரமாயி போச்சு. நீங்க என்ன கரும்பு எல்லாம் எடுத்தாச்சா? இன்னும் வேலை முடிஞ்சிருச்சா இல்லையா? இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குதுண்ணா. இதான் அந்த பையன் சாப்பிட போயிருக்கிறான். இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். முக்கால்வாசியெல்லாம் எடுத்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அப்படியாப்பா, சரி சரி சரி. அப்ப இன்னைக்கு இந்த வேலை முடிஞ்சிடும்ல? முடிஞ்சிடும். மத்தியானம் தானே இருக்குது, இன்னும் பொழுத வரைக்கும் நேரம் இருக்குது இல்ல. அதெல்லாம் இன்னும் 2-3 மணி நேரத்தில் முடிஞ்சிடும்ண்ணா. சரி அந்த வயன் சாப்பிட போயிருக்கிறான்னு சொல்ற, அப்ப நீ சாப்பிடலையா? சாப்பிடுவோம். நமக்கு என்ன நேரங்காலமா இருக்குது, ஃபாஸ்ட்டாக போய் சாப்பிட வேண்டியதா. அதுவும் சரிதான். என்ன லோடு இன்னைக்கே போகுதா? இல்லைண்ணா, இன்னைக்கு எல்லாம் எடுத்து எல்லாம் கட்டி வச்சுட்டு நாலு பின்னதான் அப்புறம் லோடு அனுப்பணும். இந்த 2 ஆளுங்களை எத்தா வர சொல்லியாச்சு, சீக்கிரமா எல்லாம் கட்டி அனுப்பிட வேண்டியதுதானே கையோட ஜவா. நானும் அப்படி தானே நினச்சேன். அதே மாதிரி இன்னைக்கு ஆளுங்க எங்கே கிடைக்கவே இல்லைண்ணா. நாளைக்கு தான் வர்றேங்கிறாங்க. சரி எல்லாம் நாளைக்கு கொஞ்சம் நேரமாகவே வர சொன்னேன். சரி எல்லாம் நாளைக்கு இது பண்ணிட்டு மதியான நாளுக்கு அனுப்பிடுவோன்னு. அனுப்புனாதான் எனக்கு கொஞ்சம் பணம் வேறு தேவைப்படுதுண்ணா. சப்பராளிக்கு தான் அனுப்புல, அந்தாலும் பரவாயில்ல, கையோட கொடுத்துருவாரு அதெல்லாம். ஆமாண்ணா, அவர் பரவாயில்ல. லோடு இறங்கினதுமே கையோட பணம் கொடுத்துருவாரு, இழுத்தடிக்கலாம் மாட்டாரு. பாருங்க, நானும் பிள்ளைங்களுக்கு என்னமோ ஃபீஸ் எல்லாம் கட்டணுமாம்மா. சரி இதில் வாங்கிதான் அப்படியே கட்டணும்ண்ணா. ஆமா ஜெகா, என்ன பண்றது, எனக்கு வீட்டுல பிள்ளைங்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க. நானும் இன்னும் கொடுக்கணும். சரி வாங்க போய் சாப்பிடலாம் வாங்க. இல்ல ஜெகா, நீ போய் சாப்பிடு போ. நான் இப்பதானே வந்தேன், வீட்டுல சாப்பிட்டு தான் வந்தேன். நீ போய் சாப்பிடு போ, நான் அப்படியே போய் போறேன். நீ என்ன பாக்குறது என்னமோ போ. சரி உடனே நடக்கிறது தான் நடக்கும். நீங்கள் போய் நீ என்ன பண்ணுறீங்க, அதான் வேலை எதுவும் இருக்கிறாலாம் பார்த்துக்குவேன். வாங்க சாப்பிடலாம் வாங்க. பசிக்காட்டி பரவாயில்ல, சும்மா ஒரு வாய் மட்டும் சாப்பிடுங்க வாங்க. இல்லப்பா ஜெகா, சாப்பாடு எனக்கு ஒண்ணு வேண்டாம். சரி வா, சும்மா கொஞ்ச நேரம் வேணும் உட்காந்துட்டு போறேன். சாப்பிடுறீங்க, சாப்பிட நீயும் சாப்பிடு. வேண்டாம் சொன்னாலும் விட மாட்டேங்கிறேன். நானே ஆக்கி வச்சுட்டு தான் வந்தானாலும் கேட்க மாட்டேங்கிறேன். அது ஆக்கினா இருந்தா இருந்து போ, சாப்பிடுப்பா. அப்புறம் போய் இன்னொரு ராத்திரிக்கு ஏதாவது வச்சு சாப்பிடுங்க போங்க. சரி சாப்பிட்ற நீயும் சாப்பிடு. அடிக்கிற கை அணைக்குமா, அடிக்கிற கை அணைக்குமா. ஏண்டி ரங்கா, பருப்பு நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு சுப்பு, நல்லா இருக்கு. தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சா? ஆமா ரங்கா, நான் இங்கே மற்ற எண்ணெயில ஒன்றும் வாங்குறது இல்லையே. வாங்கின கடையில் நீ தேங்காய் மட்டும்தான் வாங்குறது. சாப்பாட்டுக்கு இந்த பருப்புக்கு இதெல்லாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதான் தேங்காய் ஊற்றி தாளிச்சாலே நல்ல மனமாக தாண்டி இருக்குது, நல்லா இருக்குது. ஆமா இப்பெல்லாம் என்னென்னமா எண்ணெய்ங்க ஆயில் அது இதுன்னு விற்கிறாங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் வாங்குறது இல்லை.
ருசியும் நல்லா தான் இருக்குது. அடிக்கிற கை அணைக்குமா, அணைக்கிற கை அடிக்குமா. என்ன இந்த அத்தை இங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க? என்னத்தான் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா, அப்புறம் வீட்ல அங்க உட்காந்து என்ன பண்றது? அதான் சுப்பு பார்த்துட்டு போலான்ட்டு அப்படியே வந்தேன். அதுவும் சரிதா. என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அதான் சுப்பு தான் சமைச்சிட்டு இருந்தா. சரி, அதான் ஒரு வாய் சாப்பிடுன்னு போட்டு வச்சு அதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீ என்ன பையன் விட்டுட்டு வந்துட்டியா? போய் எந்நேரமா இப்பதான் வர ஏண்டி? நான் அவன் விட்டுட்டு சரி எங்க அண்ணி சாப்பிட்டுட்டு போனாங்க. சரி அதை கொஞ்சம் அங்கேயே இருந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வர்றேன். அது சரிடா, வீட்ல ஆக்கி வைத்த சோறு அப்படியே கிடக்குது, நீ அங்க தின்னுட்டு வந்துட்டியா? அப்புறம் வீட்ல இருக்கிறதுல யாருக்கு சாப்பிடுவா? நீங்க சாப்பிடுவீங்கன்னு நினைச்சா நீங்க என்னடா இங்க வந்து ஓசி சோறு தின்னுட்டு இருக்கீங்க? சுபாத்தா பாட்டியே கஷ்டப்பட்டு ஆக்கிட்டு இருக்காங்க, அங்கேயும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க நீங்க. ஏய் சிறப்புடா, கம்மன் இரு, எதுக்கு அப்படி பேசுற? நான் தான் அவ சாப்பிட சொல்லிட்டு இருந்தா, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா. பாத்தியாடி அவளை திமிரா? ஓசி சோறு திங்கறானாமா. இவன் ஓசி சோறு தின்னுட்டு வந்துட்டு என்ன வினாட பேசிட்டு இருக்கறவர். சரி சரி கோச்சுக்காதீங்க, நான் சும்மா கேலிக்கு தான் சொன்னேன். நானும் அங்கேயும் சும்மா சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், நீங்களும் சாப்பிட்டுட்டீங்க. அப்புறம் வீட்டில் இருக்கிற சாப்பாடு என்ன பண்றது? போய் பொழுதாட வச்சு மாமியார் மருமக சாப்பிடுங்க போங்க. பொழுதோடவா? எங்க அத்தையெல்லாம் சுட சுட சாப்பிட்றாளா? பொழுதோடலாம் ஆறி போயிடும்ல. ஆய் போனா என்ன சூடு பண்ணி சாப்பிடுங்க நீ போடி. சரி சரி என்ன செஞ்சிருக்கீங்க? ஏன் சின்ன புள்ள சும்மா பருப்பு தாண்டி கடந்தேன். பருப்பா கடைஞ்சிங்க? அங்க வரப்பவே வாசம் அப்படி இருக்குது. நல்லா இருக்குதே, கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கட்டா? என்ன வினாட பேசிட்டு இருக்கறா? எப்படி கேக்குறா வேற சுப்பு? வாசனை புள்ள சாப்பிடுவா நீயும்? நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், இருந்தாலும் வாசம் மூக்கு தொலைக்குதே. வேணா கொஞ்சம் உருண்டை பண்ணி ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுங்க, கையிலேயே வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டே கிளம்புறேன் நான். சரி சரி, வா வா உருண்டை பண்ணி தர வா. அக்கா நல்ல பெரிய உருண்டையா பிடிச்சி கொடுங்க. நான் எங்க வீடு போய் சாடுற வரைக்கும் எனக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கணும். அந்த மாதிரி பெரிய உருண்டையா பிடிச்சி கொடுங்க, அப்படியே சாப்பிட்டு கிளம்புறேன். உன்னையால திருத்தவே முடியாது. வீட்டுக்கு தான் போறியா என்ன? வீட்டுக்கு தான் போகணும், ஆனா நம்ம வீட்டுக்கு இல்ல. அப்புறம் போய்க்கிறேன், நீங்களும் இங்க இருக்கிறீங்க, பையன் அங்க இருக்கிறேன், நாங்க போய் என்ன பண்றது? சும்மா அப்படியே போறேன், அப்புறமா வீட்டுக்கு போய்க்கிறேன். சரி சரி சீக்கிரம் கொடுங்க, பெரிய உருண்டையா பிடிங்க நல்லா. இருடி பறக்காத. என்னங்க கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. நிறுத்துற கிலா, என்னாச்சுமா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க, கொஞ்சம் வாமிட் வர மாதிரி இருக்கு. சரி சரி, இரு, இங்க ஓரமா நிறுத்துறேன். சீக்கிரம் நிறுத்துங்க, கொமட்டிட்டு வருது. இங்க உள்ள எடுத்துருவேனா இருக்கு. இதை நிறுத்துறேன். பார்த்து கிலா, தலையை வேணா பிடிக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. சரி இரு, தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வரேன். என்ன கிலா, இப்போ ஓகேவா? கிளம்பலாமா? ஒரு மாதிரியாவே இருக்கு, தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்குங்க. கொஞ்ச நேரம் எங்கேயாச்சும் உட்காந்துட்டு போலாமா? சரி வா, கார்லயே கொஞ்ச நேரம் அப்படியே உட்காரு. கார்ல வேண்டாங்க, ரொம்ப நேரம் கார்லயே உட்காந்து ஒரு மாதிரியா இருக்குது. அதுக்குள்ள ஏறினால வாமிட் வர மாதிரியே இருக்குது. வெளியே கொஞ்சம் காத்தாரு உட்காந்துட்டு அப்புறம் போலாம். சரி வா கிலா, கொஞ்சம் தூரத்துல ஒரு 2 கிலோமீட்டர் போனா ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. வா, அங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வேணா கிளம்பலாம். நீ வேற இப்ப எல்லாத்தையும் வாமிட் பண்ணிட்டா, வயிற்றுல வேற ஒண்ணுமே இருக்காதுல்ல. வா, கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. அங்க போனீங்கன்னா ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வேணா கிளம்பலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், கொஞ்ச நேரம் படுக்கணும் போல இருக்குது. நீ இதே மாதிரி அப்புறம் டிராவல் பண்ணா அப்புறம் ரொம்ப பரட்டி விட்டுட்டே இருக்கும். சொல்றது கேளு, வா ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் நீ கார்ல படுத்து அப்படியே தூங்கிட்டே வருவியாமா. எனக்கே முடியலப்பா, எப்படா வீட்டுக்கு போவான்னு இருக்கு. பேசாம ட்ரெயின்லயாச்சும் போயிருக்கலாம். கார்ல போடான்னு சொன்னது நீ ஓகேன்னு சொன்னனாலதான் நானும் சரிண்ணா. இல்லாட்டி பேசாம நான் ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ணிருப்பேன். நானும் சரி ரொம்ப தூரம் டிரைவிங்ல தானே போறோம் அப்படின்னு சந்தோஷமா தான் கிளம்புனேன். ஆனா வாமிட் வரதை பார்த்தாலே ஏதோ மாதிரி இருக்கு. சரி வா சரியாயிடு, வா வீட்டுக்கு போனது நல்லா ரெஸ்ட் எடுப்பியாமா. நீ என்ன ஒரு 4 மணி நேரத்துல போயிடலாம். வா, எனது இன்னும் 4 மணி நேரமா? நீ ஏதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே கார்ல தூங்கிட்டே வா, சீக்கிரம் போயிடலாம். வா, எனக்கு சுத்தமா முடியலங்க, எப்படா பெட்ல போய் படுக்கலான்னு இருக்குது. சரி வா, சாப்பிட்டுட்டு வேணும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்புனா சரியாயிருவா கிலா. வா, எதுக்குதான் கார்ல வந்தோம் இருக்குது, பேசாம வீட்லயே இருந்திருக்கலாமோ. சரி வா மெதுவா வா. வாமிட்டுக்கு ஏதோ டேப்லெட் போட்டுக்கலாம்ல யோகிலா, எங்க வச்சுக்க சொல்லு, நான் வேணா எடுத்துறேன். டேப்லெட் எல்லாம் ஏற்கனவே வீட்லயே சாப்பிட்டுட்டு தாங்க வந்தேன், அப்படி இருந்து புரட்டி விட்டுருச்சு. எனக்கு இப்போ என்ன சாப்பிட்டாலும் வாமிட் வரதான் செய்யும். சரி வா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சின்னா எல்லாம் சரியாயிருவா. வாமிட் எடுத்தது சாப்பிடவே தோணல எதுவும். அதுக்காக எல்லாம் சாப்பிடாம இருக்கக்கூடாது கிலா. வா, ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு ஏதாவது டிஃபன் ஏதாவது லைட்டா சாப்பிடுவியாமா. வா. ஜூஸா? இந்த குளிர்ல ஜூஸ் வேற குடிச்சா இன்னும் சளி வேற பூச்சுக்குங்க. சரி வா, ஏதாவது சூடா பால் வச்சு குடிப்பியாமா. வா. பால் குடிச்சாலும் வாமிட் வருமே. எனக்கு நீ என்ன சொல்றதுன்னு புரியலையே. சரி வா ஏதோ ஒன்று சாப்பிடுவியாமா. ஏக்கா ஒரு அருவாள் தான் இருக்குது, போதுமாக்கா? அது அருவாள் நிறைய கலந்தது அங்கங்க. அது என்னமே இப்போ கேமரா சத்தம் அது ஒன்று தான் முன்னாடி கிடந்தது. அவர் ஏன் தோட்டத்துல கொண்டு போய் போட்டாராட்டு இருக்குது. பார்த்த வீட்டில் இது ஒன்று தான் இருக்குது. போது கொடுக்க ஒரு அருவாளாச்சும் இருக்குதுல்ல, அது பத்தாதான். அதுலேயே அப்படியே வெட்டிக்கல விடுங்க. அது அங்கங்க கிடக்கும் பாரு, நம்ம தேடுற அவசரத்துல தான் ஒன்றும் கை கிடைக்காது. அது என்னமோ நெசந்தாக்கா. இது என்ன இவங்க 3 பேர் எங்க போயிட்டு இருக்காங்க? என்னக்கா என்ன விட்டுட்டு நீங்க 3 பேர் எங்க தனியா போயிட்டு இருக்கீங்க? வாசனை புலா வா, எங்க மண்ண வீட்டுக்கு போயிட்டு வரா. ஆமாக்கா அது கிடக்கட்டு.
நீங்க எங்க 3 பேர் கிளம்பிட்டீங்க அருவாளும் கையுமா குந்தா நீ எங்கடி போற நீ கூட எதுவும் போனும் வரல ஒன்றும் வரல என்னை மட்டும் விட்டுட்டு நீங்க மட்டும் எங்க போறீங்க நான் வரலன்னா நீங்க என்னை விட்டு போறவங்க அப்படிதானே அடி உன்னை விட்டுட்டு நாங்க எங்க போறோம் நீ தான் எங்களை விட்டுட்டு இங்க ஜாலியா ஊர் சுத்தக்கு போறேன் நாங்க இங்கே தான் கிடக்குறோம் அப்படி கேளுங்க கவலை அடி ஏக்கா நீங்க வேற ஏனமா அதிசயமா நீ போயிட்டு சும்மா அதையவே பேசிட்டு இருக்கீங்க கேலி பண்ணிட்டு அம்மா இப்போ எங்க போறீங்க இல்லை அருவாளால எடுத்துட்டு போறா ஒரு வேளை கரும்பு ஏதாவது வெட்டர் கட்டி போறா கரும்பு வெட்டுறக்கா இது வரைக்கும் எங்களுக்கு தோணவே இல்லையே சின்ன புள்ள கரும்பு வெட்டுறத பத்தி இப்பதான் தோணுது நீ சொன்னதுக்கு அப்புறம் என்னதான் அப்போ கரும்பு வெட்டக்கு இல்லையா அப்புறம் வேற எங்க போறீங்க கரும்பு கூட வெட்ட மாட்டீங்களே தோட்டத்துல எல்லாம் இந்த வாட்டி எல்லாம் கரும்பு தானே போட்டுக்கிறாங்க நான் எதுக்கு சின்ன புள்ள கரும்பு வெட்ட போறேன் இன்னைக்கு கரும்பு அறுவடை தான் நடக்குது அவர் ஏதோ மிஷின் வச்சது எல்லாம் தோட்டத்துல எடுத்துட்டு இருக்காங்க கேட்ட 4 தூண் கொண்டு வந்து வீட்டுல போட போறாரு நான் எதுக்கு கரும்பு வெட்டக்கு போறேன் இப்போ ஆமா கரும்பு இருக்கிற மிஷின் காலையிலேயே போச்சு இந்த பக்கம் நானே பார்த்தேன் அவங்க தோட்டத்துக்கு தான் போயிட்டு இருந்ததா சரி சரி அது கிடக்கட்டும் இப்போ எங்க போறீங்க அட ஏன் சின்ன புள்ள எங்க போறோம் இதை விறகு கொஞ்சம் வெட்டிட்டு வரலான்ட்டு கிளம்புனா விறகு வெட்டக்கா அப்பா நான் கூட அருவாள் எடுத்துட்டு எங்கடா இப்படி போறாங்களே அப்படின்னு நினைச்சேன் ஏன் சின்ன புள்ள அப்புறம் நீ என்ன நினைச்ச நீங்க 3 பேர் இப்படி வேக வேகமா நடந்து வரது பார்த்துட்டு கையில அருவாளோட வரும்போது எங்கேயோ யார்கிட்டயும் சண்டைக்கு போற மாதிரியே வந்துட்டு இருக்கிறீங்க ஆமா சண்டைக்கு போறாங்க சண்டைக்கு ஏன் சின்ன புள்ள நீ வேற சரி என்ன வரையா நீ விறகு வெட்டுறதுக்கு வராம எங்க போறது ஏன் சின்ன புள்ள நீங்க தான் அதிகமா விறகு யூஸ் பண்ண மாட்டீங்களே எனக்கு ஒண்ணு விறகு வேண்டாம் சும்மா கூட வரேன் அப்புறம் நான் எங்க போறது எனக்கு போர் அடிக்கும்ல ஏண்டி மத்த இருப்பாங்கல்ல வீட்ல அப்ப சொல்லிட்டு வா போ காணாம வேற தாட போறாங்க எங்க தங்க வீட்டுல இருக்கிறாங்க சுபத்தா வீட்டுல தான் இருக்கிறாங்க அவங்கதான் நான் பேசிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க வர வழியில பார்த்துட்டு சொல்லிட்டு தான் வந்தா நான் வீட்டுக்கு நேரம் கழிச்சு தான் போவேன்ட்டு 2:30 வயனே எங்க அண்ணன் வீட்டுல தான் இருக்கிறான் அது சரி நீங்க இன்னைக்கு என்ன திடீர்னு விறகு வெட்ட கிளம்பிட்டீங்க அது ஒண்ணு இல்ல சின்ன புள்ள சரி அக்கா ஏதோ மாதிரி உட்காந்துட்டு இருந்ததா அந்த அகிலா வேற இன்னைக்கு ஊருக்கு போயிட்டாளா சரி அதான் என்ன பண்ற வீட்லயே உட்காந்துட்டு பொழுதுக்கு அப்படின்ட்டு சரி அப்படியே கொஞ்சம் விறகாச்சி வெட்டிட்டு வரலாம் தண்ணி கிணி காய வைக்கிறக்காச்சி இருக்கட்டும் அப்படின்னு சரி அப்படியே போலான்ட்டு போயிட்டு இருந்தான் ஓ அப்படியா அவ கிளம்பிட்டாளாப்போ ஆமா சின்ன புள்ள காலையிலேயே கிளம்பிட்டாங்க போயிருப்பாங்க இன்னும் பாதி வலிக்கு நாளையே நீ எங்கடி நீ காலையில இருந்து இங்கே தான் இருக்கிறியா ஆமாண்டி காலையில உனக்கு ஃபோன் பண்ணா ஃபோனும் எடுக்கல ஒன்றும் எடுக்கல எங்க அத்தைன்ற உள்ள எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்களா அப்புறம் என்ன பண்றது அப்படியே நான் வந்துட்டு நேரமாவே அப்புறம் பார்த்தா சீத்தக்கா நானும் உட்காந்துட்டு இருந்தா பஜ்ஜி சுட்டுட்டு அப்புறம் அப்படியே மலரக்கா வந்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு சரி என்ன பண்றது பொழுதே போக மாட்டேங்குதுன்ட்டு சரி வரகாச்சி வெட்ட போலான்ட்டு அப்படியே கிளம்பினோம் ஃபோன் பண்ணியா ஆமா அது என்னடி பண்ணுவ போனை வச்சுட்டு எப்ப கூப்பிட்டாலும் எடுக்கவே மாட்டேங்கிற என்னமோ பெருசா வெட்டி முடிக்கிற விளையாட்டு பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்குவா ஏன் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி என்ற வயனுக்கு பள்ளிக்கூடம் லீவ் விட்டுறேன்னு நான் ஃபோன் அவனே வச்சுட்டு இருக்கிறான் இன்னைக்கு கூட காலையில இருந்து அவங்க கையில தான் இருந்தது கேம் விளையாட அது இதுன்னு நான் தூக்கி வச்சுக்கிறானா ஃபோன் வந்தா கூட சொல்ல மாட்டேங்கிறான் அதான் எனக்கே தெரியல இப்போ கூட பாரு ஃபோன் அங்கே தான் இருக்குது நான் சும்மா தான் வந்தேன் ஃபோன் அவங்ககிட்டயே கொடுத்துட்டு அது ஏன் சின்ன புள்ள இந்த வயசுலயே போனாலும் அவங்ககிட்ட கொடுத்துருக்குற என்னக்கா பண்ண சொல்றீங்க ஃபோன் கொடுக்கலன்னா அழுக ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க்கா சரி கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு சிம்ரன் கிட்ட சொல்லிட்டு வந்தேன் கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்கி வச்சிருன்ட்டு சரிண்ணா சரி வாங்க அப்போ விறகு வெட்ட போகலாம் சரி சின்ன புள்ள சரி வா போலாம் எந்த பக்கம் எந்த காட்டுக்கு போறது விறகு வெட்டுறக்கு நாவரம் பக்கம் போ ஏக்கா நாவரத்து பக்கம் அந்த பக்கம் கருவேல மரம் தான் கிடக்குது ஆமா மலர் அதை எடுத்து அதை வச்சுட்டு வா சும்மா விறகுக்கு தான் நான் வெட்டி எடுக்கலாம் வா ஏ சின்ன புள்ள கொஞ்சம் நில்லுடி ஏண்டி இந்தா இப்படியே சும்மா வெறுங்காய் வீசிட்டு வராத இந்த அருவாளையாச்சும் பிடிச்சிட்டு வா யானையில இந்த அருவாளை எனக்கு தூக்க முடியலையா எங்கிட்டயாச்சும் கொடுக்க வேண்டியதுதானே அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லக்கா அவன் சும்மா தானே வர்றா அவ தூக்கிட்டு வரட்டு வாங்க அது பாருங்க முன்னாடி போறா அருவாளை எடுத்துட்டு நல்லா வீரமா நடந்து வரட்டும் ஆமா ஆமா இவ அருவாளை எடுத்துட்டு நடக்கிறத பார்த்தா ஏதோ போருக்கு போற மாதிரி இருக்குது சரி வாங்க வாங்க வேகமா போலாம் கருவேலாம் காட்டுக்குள்ள கட்டி வச்ச கூட்டுக்குள்ள காணாங்கூரி வீராளு பறக்க போகுது என்ன சின்ன புள்ள பாட்டு தப்பா பாடுற கரெக்டாக தாண்டி பாடுறேன் அந்த பாட்டை தான் 2 குருவியும் தானே பாடுவாங்க அது 2 பேர் நம்ம போறது 4 பேர் அதனால நமக்கு தகுந்த மாதிரி பாட்டை மாத்தி பாடிக்கலாம் வா வா இதெல்லாம் ஒரு கேள்வியும் கேட்டுட்டு இருக்கிறா பாரு சரி நடக்குது சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு ஐயோ நீலா சின்ன புள்ள வேற தனியா போயிட்டு இருக்கறாவா நான் இங்க நின்னு பேசிட்டு அப்படியே விட்டுட்டேன் பாரு அவ வாட்டுக்கு போயிட்டு இருக்கறா பின்னாடி கூட திரும்பி பார்க்கல நம்ம வரமா இல்லையான்னு கூட இவா ஆமா பாரு அவ வாட்டுக்கு போயிட்டு இருக்கறா என்னமா இது என்ன சின்ன புள்ள அருவாளும் கையுமா எங்க போயிட்டு இருக்கறா இப்படி ஐயோ என்னன்னு தெரியலையே இவ முன்னாடி வேற நம்ம ஓயிர கூடாது அவ என்னமா இருக்கிற நிலைமையே சரியில்லை ஒரு மாதிரி ஜெனிசாட்ட வேற இருக்கிறா ஏதோ கோத்துல நம்மள தான் போட்டு தள்ளிட போறா நம்ம வேற அடிக்கடி எதையோ ஒன்று இவகிட்ட உரண்டி இழுத்துட்டு இருக்கிறான் ஐயோ இவ வண்டியே பற்றக்கூடாது நம்ம ஐயோ நம்ம போய் ரங்கா கிட்ட முதல்ல சொல்லலாம் என்ன அவன் மரமா இப்படி அருவாளும் கையுமா போயிட்டு இருக்கறா என்னன்னு ஒன்றும் தெரியல ஐயோ நம்ம முதல்ல இங்கிருந்து கிளம்பிடலாம் இவங்க இவ்வளவு மெதுவா வந்துட்டு இருக்காங்க எனக்கா பண்றீங்க வேகமா வாங்க